செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபியோ இல்லை டீயோ குடிச்சிட்டு ரிலீஃப் ஆகிட்டு இருக்கிற டைம் இது. 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு போகலாம். ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். லாஸ்ட் செட்டு நீங்கள் தான்ப்பா அந்த படித்தது. அடுத்த முறை எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது, ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்காக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்கிலீஷ் எப்படி இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் கார்னரில் வந்து பாருங்கள், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோப்பா? 90 மார்க்ப்பா. 27 மார்க் வந்து நம்ம இங்கிலீஷில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாஸு. எவ்வளோ மார்க்கு நல்லா நோட் பண்ணுங்க. 27 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் செல்லக்குட்டீஸ். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர்ஸ் ஃப்ரம் த கிவின் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் கோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இப்போ ஒன்றுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து ஏவா இருக்குது அப்படின்னா ஏ மட்டும் நம்ம எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஏ, அதோடைய ஆன்சர் அப்படியே நம்ம எழுதணும், ஓகேங்களா? இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு 20மே நம்ம எழுத போகிறோம். சரி ப்ரோ, 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குப்பா, ஓகேங்களா? மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பார்ட் 1 இருக்குது. அதில் முதல் 20 மதிப்பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். இதில் வந்து ஆன்டனிம்ஸு, சினானிம்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன், அதாவது அப்சர்வேஷனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த 1 மார்க்கில். மீனிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்புறமா சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ் அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒன்னொன்னும் ஒரு மாதிரியான மெத்தடை வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு வேலையிலே சில குட்டீஸ். குறிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 20மே எதிலேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்து கேட்க போகிறாங்க. இதுக்கு நம்ம டெலகிராமில் நான் ஒரு 100 to 200 1 மார்க் வந்து கைடாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில். அதுக்கப்புறமா பார்ட் 2 செக்ஷன் 1ல் 2 மார்க்குக்கு நம்ம போயிடுறோம். 21லேருந்து 26 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த 6 கொஸ்டின்ஸில் நம்ம 4 கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும். Read the following sets of poetic lines and answer the questions that follow. Choose any 4 set. 4 செட் எழுதணும், ஓகேங்களா? 21, 22, 23, 24 எழுதினாலும் ஓகே, இல்லை 21, 22, 25, 26 எழுதினாலும் ஓகே. 2 பொயட்டிக் லைன் இல்லை ஒரு பொயட்டிக் லைன் கொடுத்துருப்பாங்க, அது கீழே 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் மார்க்கு. இது ஈஸியான மேட்டர், இதுலையும் நம்ம எடுத்துடலாம், 8 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது டர்ன் ஓவர், அது பேப்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2. இதில் 2 மார்க்லேயே பார்ட் 2வாக கேட்டிருக்கிறாங்க, பேட்சாக பிரித்து கேட்டிருக்கிறாங்க. போயமு, பொயட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஆன்சர் இனி 3 கொஸ்டின்ஸ் 27, 28, 29, 13th 3 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டினில் எதனா வந்து நீங்கள் 4 கொஸ்டினில் எதனா 3 எழுதுனா போதும். இந்த ஒரு கொஸ்டினும் 2 லைன் எழுதினாலே போதும் சில குட்டீஸ். அடுத்ததாக பார்ட் 3ல் செக்ஷன் 1 எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்செப்ட் அதுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இதுவுமே ஈஸி தான். 3 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்கள, ஸோ 3 ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட்டை எழுதணும். இந்த 3ல் எதனா 2 எழுதுனா போதும். எனக்கு தெரிஞ்சு 31, 33 அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது பார்ட் 3ல் மறுபடியும் செக்ஷன் 2 வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு. இதில் 34, 35, 36 சொல்லிட்டு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. 3 கொஸ்டினும் என்ன எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் இன் நாட் மோர் தென் 13 வேர்ட்ஸ். 30 வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் ஒரு 3 லைன் 4 லைன் எழுதுனீங்கனாலே போதும். அடுத்தது செக்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் 37, 38, 39, 40. இதில் 39 பாருங்கள், ரைட் எ ஸ்லோகன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங். ஸ்லோகனு 40, இதுவும் ஈஸியாக எழுதிடலாம், ஓகேங்களா? ப்ரோவர்ப்ஸ் ரைட் ஆப்ஷன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. 39ம் 40ம் ஈஸியாக 3, 3, 6 மார்க் வந்து எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 37, 38ம் அதே மாதிரி தான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். டிஸ்கிரைப் த ப்ராசஸஸ் ஆஃப் கிளீனிங் த சால்ட் ஸ்டெயின்ட் அண்டு ஸ்லீப்பர் ஃப்ளார்
டைல்ஸ் இன் யுவர் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓன் அப்படின்னு எழுதலாம், ஓன் ரைட்டிங் பண்ணலாம். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே 5 மார்க் போயிடுறோம். ஆன்சர் த ஃபாலோவிங் இன் எ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். 2 pages கம்பல்சரி எழுதணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தான் பயம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்னா கொஞ்சம் பயத்தில் இருந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் மார்க்கு தான். ஓகேங்களா? இப்போ 41 பாருங்கள். 41 42 மட்டும்தான்ப்பா டீட்டெயிலு. போயம் போயட்டில் இந்த சப்ளிமெண்ட்ரி எல்லாமே டீட்டெயிலுமே 41 42 மட்டும்தான். அது கீழெல்லாம் ஒன்றுமே டீட்டெயிலே கிடையாது. அதுக்கு மேலே தான் தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் செப்ப மேட்ரே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆரோவெல் வந்து கேட்டிருக்கிறாங்க 41A. 41 பி ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு டீட்டெயில். இதே நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும், ரெண்டுத்துல எதனா ஒன்று வந்துடும். அடுத்தது 42 2 டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் டீட்டெயில் வந்து கேட்டிருக்கிறாங்க. 42 பி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கேம்ப், இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்சு கேம்ப் கேட்டிருக்கிறாங்க. இதுவும் எழுதலாம். இது நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்குறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஈஸு ஆனு வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விடுங்க. சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு 43 வந்து பாருங்கள், டெவலப்பிங் த கிவின் இன்ஸ் உங்களுக்கே தெரியும். அதை நான் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். பக்காவாக எழுதிருங்க. 1 பேஜ் எழுதிருங்க, 5 மார்க் கம்பல்சரி. ஓகேங்களா? 1 பேஜ்னால் ஃப்ரண்ட்டு பேக்கில் ஒரே பேஜில் மேலே இருந்து கீழே எண்டிங் வரைக்கும் எழுதிருங்க. ரெண்டுமே அதே தான். 43Aவும் சரி, பியும் அதே தான். 44 வாங்க, சம்மரிஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து நோட்ஸு, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நினைக்கிறேன். நீட்டாக அழகாக பக்காவாக எழுதணும். ஓகேங்களா? இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து எழுதுங்க. அவ்வளோ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா லைனுமே வந்து கவர் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அடித்து எழுதிட்டு போயிட்டே இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 44 பி கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். ரைட் எ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் ஆன் த டாபிக் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீனிக் அப்படின்னு நீங்கள் ஓனாக எழுதினாலே போதும். 45 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். 45 வந்து பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். ரைட் ஏ லெட்டர் டு த ஹெட்மாஸ்டர்ஸ் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வஸ்டிங் ஆர் கிராண்ட் யுவர் ஃபீ கன்செஷன், கிவ் ரீசன், சப்போர்ட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இதுவும் ஓனாக நீங்கள் எழுதணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் whose mother is admitted in hospital for a heart surgery. ஓகேங்களா? ஹார்ட் சர்ஜரிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரியும் அதை வந்து நான் அழகாக எழுதுகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அடித்து விடுவீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வரும் அதுதான் வரும்னு படிக்காதீங்க. ஓன் எல்லாத்துக்கும் கான்செப்ட் ஓன் தான். சென்டென்ஸை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மியூசிக் கான்செப்ட்டுக்காக அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ இது வந்து லெட்டர் ரைட்டிங், அப்புறம் அப்ளிகேஷனுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்கான். அடுத்ததாக 46 வந்து பாருங்கள். 4 பேரா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லைன் கேட்டிருக்கிறாங்க. ரீட் த ஃபாலோவிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 பேரால இருக்கக்கூடியது தான் கீழே அந்த 5 கொஸ்டின். அந்த 5 கொஸ்டின்ஸை மேலே இருக்கக்கூடிய போயம்லே இருக்கிறதே நீங்கள் எழுதிட்டீங்கனாலே கூட உங்களுக்கு மார்க் வந்துடும். அடுத்தது 46 பி டெவலப் த இன்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதை திருப்பி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆனால் மேலே இருக்க அட்டென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் 47 ஸ்பாட் த எரர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்பாட் த எரர் கூட எழுதாதீங்க. நல்லா எனக்கு தெரியும், கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு ஷுவராக நான் எழுதிடுவேன் அப்படின்றவங்க 47 அட்டென்ட் பண்ணுங்கள். 47 பி அட்டென்ட் பண்ணுங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேங்களா? 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்கே வரும், செகண்ட் ஆப்ஷன் எங்கே வரும் அப்படின்றது எழுதுறது தான் இங்கே மேட்ரே. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். 47 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆர் ஸ்பாட் த எரர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 46 போயம்க்கு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எழுதணும். 45 நம்ம லெட்டர் எழுதணும், நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஹெட்மாஸ்டர்ஸ்க்கோ வந்து எழுதுகிற மாதிரி வந்து சொல்லணும். 44 சம்மரைஸ் எழுதணும். 43 டெவலப்பிங் இன்ஸ். 42 41 டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறேன், 5 டீட்டெயில்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 40 39 3 மார்க்ஸு 2 மார்க்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்டாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக சப்ஸ்கிரைபும் சப்போர்ட்ஸும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த காணொளிகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ்.